ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் 22 அன்று 10ஆம் வகுப்பு அரையாண்டு சமூக அறிவியல் தேர்வு நடத்த உள்ளது. ஸோ அதற்கான மாடல் கொஸ்டின் பேர் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணணுமா, அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எப்பயும் போல தான் அனைத்து வினாக்களுக்கும் சரியாக பதிவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளாக் அண்ட் ப்ளூ கலர் இங்க் பென் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதாவது நீங்கள் டயக்ராம், ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்து டயக்ராம் இல்லாட்டி மேப்பில் மார்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கெலாம் பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பகுதி 1 பார்ட் 1 பார்த்தோன்னா எப்பயும் போல் 1 மார்க் தான். 14 1 மார்க் கொஷின் இருக்கும். 13 to 12 கொஷின் நமக்கு வந்து புக் பேக்லேருந்து வந்துடும். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிபதி யார்? ஸோ இதுக்குரிய ஆன்சர் எல்லாத்துக்குமே தெரியும், டி முத்துசாமி. ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி வேலூர் புரட்சி எப்போது வெளியிடுதுன்னா 1806 ஜூலை 10. ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சமூக சித்தாந்தவாதியின் முன்னோடி கேட்டிருக்காங்க. அப்போ இது யார்? ராஜாராம் மோகன் ராய். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த ஃபுல்லாமே. அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்கள், இந்த கொஸ்டின் இருக்குது பாருங்கள். இது வந்து போன இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் 3 முதல் 15 இங்கே வந்து கொஸ்டின் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ 15 3 மற்றும் 15. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அதிக பரப்பளவு கொண்ட காடுகளை கொண்ட மாவட்டம் வந்து தருமபுரி. ஸோ இந்திய அரசமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இது வந்து ஒரு முறை. இது வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு முறை தான் நம்ம வந்து பிரியாம்பிள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 பார்ப்போம், அதாவது பகுதி 2. பகுதி 2 பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 13 கேள்வியிலேருந்து 9 கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அது போக கம்பல்சரியாக கொஸ்டின் நம்பர் 28 அது கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கும். ஸோ இதில் 9 கேள்வி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இது பண்ண மார்ஷல் திட்டம் என்றால் என்ன, அப்புறம் வந்து பெரியார் ஒரு பெண்ணியவாதியாக மதிப்பிடுவது, அப்புறம் பருவமழை வெடிப்பு என்றால் என்ன, இந்தியாவின் உயிர்கொலை காப்பகங்கள் எவையேனும் 5 எழுதுக. ஸோ அப்போனா 5 பாயிண்ட் மட்டும் நம்ம எழுதணும். 1 1 2 3 4 5 அந்த மாதிரி 5 போட்டு எழுதணும், அவ்வளோதான். தமிழ்நாட்டின் எல்லைகள் என்னென்ன, இப்போ தமிழ்நாட்டின் விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களை பட்டியலிடுக. நீதி பேரணை என்றால் என்ன, பிரிக்ஸோட உறுப்பு நாடுகள். அப்போ பிரிக்ஸோட உறுப்பு நாடுனா பி ஃபார், ஆர் ஃபார் பிரேசில், ரஷ்யா, ஐ ஃபார் இந்தியா, சி ஃபார் சீனா, எஸ் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த மாதிரி உறுப்பு நாடுகளோட பேரையும் நம்ம எழுதணும். அப்புறம் தனிநபர் வருமானம் என்றால் என்ன, எஃப்ஏஓவின் படி உணவு பாதுகாப்பை வரையறுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டெஃபனிஷன் என்ன, உணவு பாதுகாப்பு. அப்புறம் வரிகளின் வகைகள் யாவை, எடுத்துக்காட்டுகள் தருக. அப்புறம் பல்நோக்கு திட்டம், இதுதான் கம்பல்சரி. பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3, அதாவது பகுதி 3 பார்க்குறோம். பகுதி 3 வந்து 10 5 மார்க் கொஸ்டின். அதில் கொஸ்டின் நம்பர் 42 வந்து கட்டாயமாக விடையளிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 5 நிரப்புக கொடுத்துருக்காங்க, 29 கொஸ்டின். அதுக்கப்புறம் 30 31 பொறுத்துக. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பொறுத்துக வரலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா வேறுபடுத்துக வந்து இந்தியாவில் கடல் மீன் பிடித்தல் மற்றும் உள்நாட்டு மீன் பிடிப்பு, அதை பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வண்டல்மண் மற்றும் கரிசல்மண். இதே மாணிக்க நம்ம புக்கில் இருக்க புக் பேக் கொஸ்டின் வேறுபடுத்துக நல்லா பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து ஒரு கட்டுரை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர், ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ அந்த ரசனுக்கு ஒரு 5 பேரோ இல்லாட்டி 5 பேர் எதுனா ஓகே, 5 மார்க் நமக்கு வந்துடும். அடுத்து 1857ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கான காரணங்களும் பின் விளைகளை கேட்டிருக்காங்க. இதுவும் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து கம்பல்சரியில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்திய காடுகள் பற்றி விவரிக்கும் சாலை பாதுகாப்பு விதிகள். இந்த கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து. ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த 2 கொஸ்டினுமே லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் கேட்ட கொஸ்டின். அதுக்கப்புறம் பிரிக்ஸோட உருவாக்கான காரணம் மற்றும் அதோட நோக்கங்கள் எழுதுக, உலகமயமாக்கல். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 41 பாருங்களேன். 41 பார்த்தோம்னா காலக்கோடு கேட்டிருக்காங்க. ஸோ காலக்கோடு பார்த்தோம்னா நம்ம என்ன இந்த தடவை எதிர்பார்க்கணும்னாலும் 1910 1930 இல்லாட்டி 1940 வரைக்கும் இருக்க 5 முக்கிய நிகழ்வுகள் நம்ம கேட்பாங்க கொஸ்டினில். அடுத்து இந்திய வரைபடத்தில், அதாவது மேப் இந்தியா மேப்லேருந்து லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தோன்னா வேர்ல்டு மேப் கேட்டாங்க. ஸோ ரெண்டையுமே லைட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் பகுதி 3. அடுத்து பகுதி 4 பார்த்தோன்னா இரு வினாக்கள். ஸோ 8 மார்க்கில் 2 கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். இப்போ 5 பாட்டாக வச்சு ஓரிரு வார்த்தை மணி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்ட் பியில் பார்த்தோன்னா ராமலிங்கடிகளை பற்றி வச்சுருக்காங்க. அல்லது நம்ம எய்தராக தான். ஸோ இது இல்லைன்னா நமக்கு வேலுநாச்சியை பற்றி ஓரிரு வார்த்தை விடையெழி, அல்லது பெரியாரை பற்றி ஓரிரு வார்த்தை விடையெழி. ஸோ அதுக்கடுத்து 45வது கொஸ்டின் பாருங்கள். இது வந்து இந்தியா மேப் இல்லாட்டி தமிழ்நாடு மேப் ரெண்டுமே இருக்கும். நம்ம இந்தியா மேப் என்ன வரையலாம், தமிழ்நாடு மேப்னா தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இம்பார்ட்டண்டான பார்ட் இதில் என்னென்னு நமக்கு தெரியும். ஏதாவது கொங்கன் தெரியும், கோதாவரி எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா அந்த நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆரவழி, மேற்கு தொடர்ச்சி மலைகள், மலைக்காடுகள், அதுக்கப்புறம் வந்து இந்த கடற்கரை மாவட்டம் ஒன்றும் விமான நிலையங்களில் ஒன்றும், அதுக்கப்புறம் வந்து மன்னார் வளைகுடா, சுந்தரபனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்புறம் வந்து கொங்கண கடற்கரை. ஸோ இது மட்டும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க இந்த மேப் மட்டும்.
அது போக இந்த மேற்குத்தொடர்ச்சி மலைகள், ஆரவழி மலைத்தொடர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் பகுதிகள். ஏன்னா நம்ம வந்து மேப்பில் கரெக்டாக குறிக்கிறோம். ஸோ மேப் பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம போட்டுருவோம். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் மாடல் கொஸ்டின் பேப்பர். இது வந்து காமன் ஹாஃப்லி எக்ஸாம் தான் எல்லாத்துக்குமே பொதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாணிக்க ஒரிஜினல் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு நம்ம சேனலில் இந்த மாணிக்க மாடல் கொஷின் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு ஏதாவது கொஷின் போடணும்னா அதை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.